அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நான் தூத்துக்குடியிலேருந்து நீலம் பிஜே பிரதீப் ஜெயசாத் பேசுகிறேன். என்னென்னா, இன்றைக்கி தூத்துக்குடியில் சில நாட்களாகவே சில மாதங்களாகவே கடப்புற மக்கள் தங்கள் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று பல கூடுகைகளை நடத்தி அது இணையதளங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் சொல்லும் கூற்று என்னவென்றால், நாங்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியில் எங்களுக்கான உரிமை வேண்டும், எங்களுக்கான அதிகாரம் எங்களுக்கு வேண்டும், அப்படியெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியினுக்கு உட்பட்ட பகுதியில் கடப்புற மக்கள், இது கடற்கரை ஏரியாவாக இருப்பதால் கடப்புற மக்கள் கொஞ்சம் அதிகமாக வசித்து வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டு நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த தொகுதியை நாங்கள் அதிகமாக இருக்கும் பகுதியில் எங்களுக்கான சட்டமன்ற தொகுதியாக ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இது அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் அனைத்து கட்சியிலும் அவர்களுடைய உரிமையை கேட்டிருந்தாலும், குறிப்பாக திமுக தான் தூத்துக்குடி மையப்பகுதியாகிய தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு திமுகவை சேர்ந்த மதிப்புமிகு சகோதரியும் அமைச்சருமாகிய கீதா ஜீவன் அவர்கள் தான் வழக்கமாக இங்கே ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அவங்க உரிமைகளை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்கா சகோதரி கீதா ஜீவன் அவர்களுக்கு எதிராக அவர்கள் இவர்களுடைய கடப்புற மக்களுடைய தேவைகளையும் அவர்கள் உரிமைகளையும் அவர்களுக்கான சரியான அங்கீகாரத்தையும் கொடுக்கவில்லை என்பதுதான் அதற்கான ஒரு கூற்றாக இருக்கிறது, அவர்கள் சொல்லும் கருத்துப்படி பார்த்தோமானால். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு தூத்துக்குடியைச் சேர்ந்த திமுகவினுடைய பாரம்பரிய குடும்பத்தில் வந்த ஒரு தோழர் அவர்களுக்கான உரிமை, கடப்புற மக்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அவர்களுக்கான உரிமைக்காக இப்பொழுது ஒரு விருப்ப மனு, திமுகவினுடைய கட்சி தொண்டனாக இருப்பதால் தன்னுடைய கழகத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமூக நீதி அங்கு கடைபிடிக்கப்படுவதாலும் சமூக நீதி தொண்டர்கள் அங்கு பயணிப்பதாலும் அவர்களில் ஒருவர் அவர்களுடைய உரிமைக்காக, அவர்கள் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்களுடைய உரிமைக்காக வெகுண்டெழுந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால் அவருடைய ஒரு விருப்ப மனுவை விருப்ப மனு வாங்கி அவருடைய விருப்பத்தை இதில் தெரியப்படுத்துகிறார். இது எதற்கான, அவர்களுக்கான நீதி மறுக்கப்படுகிறது, அவர்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு அந்த சமூகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் ஒருவர் இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். இது அவருடைய அரசியல் பார்வைக்கும் அரசியல் பாதைக்கும் இது ஒரு பேர் இடியாக தான் இருக்கும். காரணம் என்னவென்றால், இங்கு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் அவர்களை எதிர்த்து செயல்படுவது போல் இது தோன்றும். ஆனால் உண்மை என்ன என்றால், இங்கு கடப்புற மக்கள் அவர்களுடைய சாதி சங்கங்கள் மூலியமாக கேட்டிருந்தாலும் அது ஒரு சாதியை சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் அவர்கள் உரிமையை கேட்கிறார்கள். அந்த சாதி சங்கத்தினுடைய கூடுகையின் பொழுது திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் அதில் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் தான் அந்த கூடுகையை ஏற்படுத்தி, மாற்று கட்சியில் அவங்க இருந்திருந்தாலும் மாற்று பின்னணியை கொண்டவர்களாக இருந்தாலும் கடப்புற மக்களாக அவங்க இருக்கிறதுனால அவங்க தான் அந்த கூடுகையை ஏற்படுத்தி அப்பப்போ பேட்டியை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன தான் திமுகவினுடைய ஆதரவாளர்களாக இவங்க இருந்தாலும் திமுக நம் மக்களுக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை என்பதை நன்றாக தெரிந்து வச்சு தான் அதுக்காண்டி குரல் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அதே அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சமூக நீதி கட்சியாகிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கடப்புற மக்களுக்கான உரிமையை வழங்கும்னு நினச்சி இன்றைக்கி திமுகவினுடைய பாரம்பரிய குடும்ப பின்னணியை கொண்ட ஒரு தோழர் அவர் விருப்ப மனுவை வாங்கியிருக்கிறார். எங்கேருந்துன்னா தலைமை கழகத்திலேருந்து. எதுக்குன்னா, இது எங்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய சட்டமன்ற தொகுதி, இதில் இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச திமுக அதிமுகவாகி இருக்கிற யாராலையும் எங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காதனால எங்களில் ஒருவர், கடப்புற மக்களில் ஒருவர் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கான நீதியும் எங்களுக்கான உரிமையும் எங்களுக்கான பாதுகாப்புமா அது இருக்கும் அப்படின்னு அவருடைய கோரிக்கையை வச்சு அவர் முன் வந்திருக்கார். இதற்கு கடப்புற மக்களுடைய சங்கங்களும் கடப்புற மக்களுடைய பிரதிநிதிகளும் முழு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது என்னென்னா, அவங்க பேசுனதுக்கான பிரதிபலிப்பு தான் இந்த விஷயம். அவங்க எங்களுக்கான சரியான அங்கீகாரம் இல்லைங்கிறதுனால இப்போ அவர்களை சார்ந்த ஒருவர் இதற்கு விருப்ப மனு கொடுக்க விரும்பியிருக்கிறார். எதுக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுகவினுடைய மாவட்டத்துக்குள்ளே தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கான அவருடைய விருப்ப மனுவை அவர் வாங்கியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நாளில் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி கொடுக்க முன் வரும் பொழுது அதற்கு
இந்த கடப்புற மக்களுடைய சங்கங்களும் கடப்புற மக்களுடைய தலைவர்களும் இந்த உரிமை போராளி திமுக என்பதே உரிமையை வென்றெடுக்கிற கழகமாக இருப்பதால் இந்த உரிமை போராளிக்கு ஆதரவாக கடப்புற மக்கள் நிற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா இந்த கடப்புற மக்களுடைய அனைத்து தேவைகளையும் சொல்லக்கூடிய, அனைத்து தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபரால் மட்டும்தான் இவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் சங்கம் மூலியமாக தொடர்ந்து தெரிவித்து கொண்டிருந்த அந்த கோரிக்கைக்கு இது ஒரு விடையாக இருக்குது. அப்படி இருக்க சொல்ல இந்த தோழர் அவர்கள் யார் என்று இன்னும் சில நாட்களில் தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாமல் திமுக வரலாறில் தூத்துக்குடியில் அண்ணாச்சி என் பெரியசாமி அவர்கள் கட்டி காத்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் இந்த திமுக தூத்துக்குடியில். அதில் அனைத்து சாதியினருக்கும் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இங்கே எப்படின்னா சரியான உரிமைகளும் அங்கீகாரமும் அவருடைய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருந்துச்சின்னு தான் மக்கள் நம்பினாங்க. இன்றைக்கி கிளர்ச்சி செஞ்சு எழுதுகிறாங்க அப்படின்னா அமைச்சர் அக்கா கீதாஜீவன் அவர்களுடைய ஆளுகை இருக்கும் பொழுது அவர்கள் இவங்களை புறக்கணிக்கிறாங்க, ஓரங்கட்டுறாங்கங்கிறது தான் இவங்களுடைய முழுமையான கோரிக்கையினுடைய சாராம்சமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி அண்ணாச்சி என் பெரியசாமிக்கும் அதுக்கு அடுத்தாப்பில் இருந்த அக்கா கீதாஜீவனுக்கும் அவர்களுடைய வாரிசுகளால் இந்த திமுக முழுவதுமாக தூத்துக்குடி முழுவதும் ஆளப்படுகிற நிலையில் இன்றைக்கு இது இப்படி விருப்பமனுங்கிறது தலைமைக்கு தெரியப்படுத்தாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல தலைமைக்கு தெரியப்படுத்தினா தலைமை அதை புறக்கணிக்கும், அது விருப்பமில்லாமல் போகும். தூத்துக்குடி மாவட்ட திமுக அதை விமர்சனத்துக்குள்ளாக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தொண்டனை ரொம்ப என்னென்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி கட்டத்துக்குள்ளே தள்ளிவிடக்கூடாதுங்கிறக்காண்டி அவர் இப்படிவிட்ட ஒரு விருப்ப மனுவை வாங்கி வச்சுருக்கிறாரு, கொடுப்பாருன்னு கொஞ்ச நாளில். அப்போ என்னென்னா இது திமுகவினுடைய மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய பின்னடைவு தான் இந்த விஷயம். ஏன்னா இவர் மனு வாங்கினது விஷயம் கிடையாது, பின்னடைவு கிடையாது. இந்த மக்கள் வெகுண்டு எழுந்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, சில மாதங்களாகவே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எங்கள் உரிமை எங்களுக்கு கிடைக்கணும், எங்கள் உரிமை மறுக்கப்படுது, இங்கே நாங்கள் தான் சட்டமன்ற வேட்பாளராக இருக்கணும், ஆனால் அது எங்களுக்கு புறக்கணிக்கப்பட்டுட்டு எங்களை தொடர்ந்து இவங்க புறக்கணிச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கான சரியான அதிகாரமும் அங்கீகாரமும் இவங்க கொடுப்பதில்லைன்னு சொல்கிறது தான் அவங்களுடைய வேண்டுகோள். இன்றைக்கி ஒருத்தர் ஆட்சி செய்யும் பொழுது அவர் நமக்கான அனைத்து தேவைகளையும் சந்திக்கும் பொழுது நம்ம யாரும் அவரை எதிர்த்தோ அவருக்கு எதிராகவோ செயல்படுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கி தூத்துக்குடியில் வலுவாக அந்த குரல் ஓங்கி ஒழிச்சிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் இன்றைக்கு அக்கா கீதாஜீவன் அவர்களும் அண்ணாச்சி என் பெரியசாமி அவர்களுடைய மகளாக இருக்கிற அவங்க சரியாக இந்த மக்களை கையாளலை, சரியான முறையில் இவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல, சரியான முறையில் இவர்களுக்கான பாதுகாப்பையும் உரிமையையும் வழங்கலைங்கிறது தான் இதை காட்டுது. இவர்கள் தொடர்ந்து அவங்க சங்கம் மூலியமாக அவருடைய சமுதாய மக்கள் மூலியமாக தொடர்ந்து அவர்கள் குரல் கொடுக்கறதுக்கு ஒரே விடை இதுதான். அக்கா கீதாஜீவன் அவர்களால் இந்த சமூகம் அங்கீகரிக்கப்படலை, இந்த சமூகத்தின் உள்ளவர்களை சரியாக வழிநடத்தலை, சரியான முறையில் அவர்களுக்கான உரிமைகளை வழங்கலைங்கிற அந்த ஒத்தை கோரிக்கை தான் இன்றைக்கி அவர்களுடைய அந்த சமூக நீதி கட்சியில் பயணிக்கிற பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இன்றைக்கி விருப்ப மனுவை வாங்கி வச்சுருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சூழல் தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி தமிழகம் முழுவதும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இன்றைக்கி சமூக நீதி கடைபிடிக்கப்படும். ஏன்னா அதிமுக ஒரு மோசமான நிலையில் இருக்குது. இன்றைக்கி பாரதியார் அவர்களை அவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவர்களுடைய இணையதளத்தில் பாரதியாருக்கு காவி உடைய உடுத்தி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கடந்த நாட்களாக சில நாட்களுக்கு முன்பு. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே ஆட்சி செய்யும் பொழுது அது முழுக்க காவிய போர்வையை போத்துன இரட்டை இலையாக தான் இருக்கும். இரட்டை இலையை கூட வருங்காலத்தில் இவங்க காவி கலரில் தூக்கி காட்டி ஓட்டு கேட்டால் கூட ஆச்சரியம் இல்லை, அந்த சூழ்நிலையில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய இந்த இடத்துல இந்த தோழர் அவருடைய விருப்ப மனுவை கொடுக்க போகிறாருன்னா அது எதுக்குன்னா அவர்களுக்கான கடப்புற மக்களுக்கான உரிமைகளும் கிடைக்கும்னு அவர் முழுக்க நம்பிட்டு இருக்கிறாரு. இதற்கு கடப்புற மக்கள் தான் அவர் பின்னாடி இருந்து அவர் எடுத்த இந்த முடிவுக்கு அவருடைய சொந்த கட்சியினுடைய விருப்பத்துக்கு இணைஞ்சு தான் அவர் கண்டிப்பாக செயல்படுவாங்க. அதற்கு இந்த தூத்துக்குடியில் இருக்கிற கடப்புற மக்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர்களுடைய கோரிக்கை அதுதான், எங்களில் ஒருவர் வந்தால் மட்டுமே எங்களுக்கான மீட்பு, எங்களுக்கான அதிகாரம், எங்களுக்கான உரிமை வழங்கப்படும் என்பது தான். அப்போ இவ்வளோ நாளாக நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கான கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து இதை இன்னும் தூத்துக்குடி அரசியல் சூழல் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்காக நீலம் PJ பிரதீப் ஜெயஸ்தாஸ் தூத்துக்குடியிலிருந்து. நன்றி, வணக்கம்.